Praise the Lord. மனிதர் என்னை கைவிட்டாலும் மாமிசம் அழுகி நாறிட்டாலும் இயேசு போதுமே, இயேசு போதுமே. உண்மையாக ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவோடு கூட வாழ்க்கையில் ஒருமுறை சந்திப்பு ஏற்பட்டு அவரோடு உடன்படிக்கையை பண்ணி கொண்ட ஒரு தெய்வ பக்தனுடைய உண்மையான அந்த இதயத்தின் வெளிப்பாட்டை நாம் அந்த பாடலிலே பார்க்கிறோம். கிறிஸ்துவோடுள்ள நம்முடைய உறவை சார்ந்துதான், கிறிஸ்துவை குறித்துள்ள அறிவை சார்ந்துதான் நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கையின் வெற்றி தோல்வி நிர்ணயிக்கப்படுகிறது. பாவபங்கிலமான இந்த உலகத்திலே கோணலும் மாறுபாடுமான சந்ததியின் நடுவிலே வாழ்கிற நாம் எவ்வாறு வெற்றியாய் வாழ முடியும்? இந்த உலகத்தினுடைய அந்த கொடுமையான தாக்குதலை எவ்விதமாய் எதிர்த்து நின்று ஒரு விசுவாசி ஜெயிக்க முடியும் என்பதின் ரகசியம், அந்த விசுவாசி கிறிஸ்துவுக்குள் இருக்கிறானா, கிறிஸ்துவுக்குள் அவன் வாழ்ந்து கொண்டிருக்கிறானா, கிறிஸ்துவுக்குள் அவன் பலப்படுகிறானா, வளர்கிறானா என்பதை பொறுத்துதான். ஆகவே உலகத்தில் எங்கும் பார்க்கக்கூடிய இந்த பொல்லாத காரியங்களை தெய்வ மகன் எவ்விதமாய் ஜெயிக்க முடியும் என்பதை நாம் அதிகமாய் சிந்தித்து நாம் பாரப்பட வேண்டிய அவசியம் இல்லை. மாறாக நாம் யாரை நம்பி பற்றி கொண்டோமோ, அல்லது நாம் யாரை நம்முடைய இரட்சகரும் கர்த்தருமாக இதயத்தின் ஆழத்திலே உண்மையாய் ஏற்று நம்பி இருக்கிறோமோ அவரையே தொடர்ந்து சார்ந்து கொள்ள வேண்டும். அவர்தான் நமக்கு எல்லாவற்றுக்கும் போக்காக இருக்கிறார், எல்லாவற்றையும் நிவர்த்தி செய்கிற பரிகாரி கிறிஸ்துவே. ஆகவே உண்மையாய் உலகத்தில் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு ரட்சிக்கப்பட்ட தெய்வ பிள்ளை அவன் எப்பொழுதுமே கிறிஸ்துவை பிரியப்படுத்தும்படியாய் வாழ்ந்து கொண்டிருப்பான். அது அவனுக்குள் வைத்திருக்கக்கூடிய தெய்வீகமான ஒரு அவா அல்லது விருப்பம் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். ஆகவே இந்த நாளில் எபிரேய நிருபத்தினுடைய விளக்கங்களை நாம் பார்க்கும் பொழுது இதே சூழ்நிலைதான் அந்த புத்தகத்திலே நாம் பார்க்க முடியும். ஒரு நாள் கிறிஸ்துவுக்குள் வந்தவர்கள் அல்லது கிறிஸ்தவத்தை ஏற்றுக்கொண்டவர்கள் அல்லது இயேசு கிறிஸ்துவினால் இரட்சிப்பின் அனுபவத்திற்கு வந்தவர்கள் என்று அழைக்கப்படுகிற எபிரேய கிறிஸ்தவர்கள் காலப்போக்கிலே தன்னுடைய விசுவாச வாழ்க்கையிலே அனலுமின்றி குளிருமின்றி, அல்லது அவர்கள் தங்கள் வாழ்க்கையினுடைய எல்லா விதமான awe and wonder of the faith, அவருடைய விசுவாசத்தினுடைய புதுமையை எல்லாம் இழந்து ஏதோ ஒரு விதமான அந்த நிர்விச்சாரத்தோடு கூட அவர்கள் பயணிக்க ஆரம்பித்தார்கள். அந்த பலவீன நாட்களிலே அவர்கள் விட்டு வந்துள்ள அநேக விஷயங்கள் அவருடைய மனதை இன்னும் மறுபடியும் அவர்களை கவரத் தொடங்குகிறது. சொல்ல வேண்டுமானால், இப்போ அந்த விசுவாசிகள், எபிரேய விசுவாசிகள் ஒருவேளை 25 ஆண்டுகளுக்கு முன் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டவர்களாக இருக்கலாம். அவர்கள் ஏற்றுக்கொண்ட பின்னதாக அவர்கள் எதை விட்டார்கள்? அந்த எருசலேம் நகரிலே மிக மேன்மையாய் காணப்படுகிற யூதனுடைய மத நம்பிக்கைக்கு இலக்கணமாய் விளங்குகிற மகா பிரமாண்ட தேவாலயத்தை அவர்கள் விட்டு வந்தார்கள். அங்கே நடைபெறுகிற ஆசாரி ஊழியங்கள், அங்கே நடைபெறுகிற அந்த பெருநாள்கள் அல்லது மிகப்பெரிய பண்டிகைகள், அதை போல மற்ற அநேக ஆசார அனுஷ்டானங்கள், அந்த காரியங்களை எல்லாம் அவர்கள் இப்பொழுது திரும்பி பார்த்த பொழுது அவர்களுக்கு ஒரு விதமான அட்ராக்ஷன் ஏற்பட்டது. இதைவிட விட்டு வந்தது பரவாயில்லையே என்று சொல்லி அவர்கள் பார்க்கிறார்கள். காரணம், வந்திருக்கிற இடத்திலே பிரமாண்டமான ஒரு தேவாலயம் இல்லை, வந்திருக்கிற இடத்திலே கண் கவரக்கூடிய எந்த ஆசாரிய காட்சிகளும் இல்லை, எந்த விதமான பண்டிகைகளும் கிடையாது, அல்லது எந்த விதமான பூஜை புரஸ்காரங்கள் என்று சொல்லுகிற சடங்காச்சாரங்கள் இல்லை. இதை அவர்கள் காலப்போக்கிலே அவர்கள் ஆன்மீக வாழ்க்கையில குளிர்ந்து போறதினாலே திரும்பி பார்க்க செய்தது. அவ்விதமாய் திரும்பி பார்த்த பொழுது அவர்களுக்கு இப்பொழுது இருக்கிற இந்த நிலைமை விட விட்டு வந்தது மேன்மையாய் தெரிந்தது. அவர்கள் திரும்பி போனார்கள். அவ்விதமாய் ஒரு கூட்ட மக்கள், எபிரேய விசுவாசிகளில் அநேகர் திரும்பி போய்விட்டார்கள். காரணம், இப்பொழுது அவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய அக்காலத்திலே
குறிப்பாக இந்த நிருபத்தை எழுதும் காலகட்டத்திலே எருசலேமிலே அந்த பிரமாண்டமான தேவாலயம் இன்னும் மிக மிளிர்ந்து கொண்டிருக்கிறதை பார்க்கலாம். சீஷருடைய பார்வையை குறித்து சீஷர்கள் அதை கர்த்தர் சொல்லுகிறார்கள். அவர்கள் அந்த தேவாலயத்தை சுட்டி காட்டி இந்த பிரமாண்டமான தேவாலயம் என்று சொல்லி அவர்கள் மிகவும் பிரமிப்போடு தேவாலயத்தை பார்க்கிறார்கள். யூதனையும் தேவாலயத்தை பிரிக்க முடியாது. அப்படி இருக்க ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவிடத்திலேயே தேவாலயத்தினுடைய மேன்மை குறித்து சொன்னார்கள். அப்பொழுது கர்த்தர் சொன்னார், இந்த தேவாலயத்தை பார்க்கிறீர்களே, இந்த தேவாலயத்திலே ஒரு கல் இன்னொரு கல்லின் மேல் இராதபடிக்கு இடிக்கப்படும் காலம் வரும் என்று சொன்னார். அதாவது பழைய பாரம்பரிய பிரமாணங்களுடைய இலக்கணமாய் விளங்குகிற தேவாலயம் இடிக்கப்படும் என்று சொன்னார். அதாவது இதுவரைக்கும் இருந்திருக்கக்கூடிய நின்று கொண்டிருந்த பழைய உடன்படிக்கைகள், ஆசாரங்கள், அந்த லேவிய பிரமாணங்கள் எல்லாம் ஒரு நாள் தரைமட்டமாக்கப்பட போகிறது. காரணம் என்ன? இதோ இன்னொரு ஆலயத்திற்கு அஸ்திவாரம் போடப்பட்டாயிற்று. இன்னொரு ஆலயத்திற்கு அஸ்திவாரம் போடப்பட போகிறது. பெந்தெக்கோஸ்தே நாளிலே அவ்விதமான ஒரு ஆலயத்தினுடைய அந்த கல் போடப்பட்டதை நாம் அறிந்திருக்கிறோம். ஆகவே இந்த இஸ்ரவேல் மக்கள், யூத மக்கள், எபிரேய விசுவாசிகள், அவர்கள் அன்றைக்கு பார்க்கும் பொழுது ஆலயம் இருக்கிறது, ஆலயத்தில் ஆசாரி முறை இருக்கிறது, இன்னும் மேன்மையாக மெருகேற்றப்பட்ட நிலைமையில அதெல்லாம் நடந்து கொண்டிருக்கிறது. ஆகவே அவருடைய எண்ணத்தை இந்த பழைய சம்பிரதாயங்கள், சடங்காச்சாரங்கள் திரும்ப இழுத்து கொண்டு போகிறதை பார்க்க முடியும். அது மட்டுமல்ல, அப்படிப்பட்ட ஒரு கூட்ட மக்கள் இப்பொழுது அவர்கள் போய்விட்டதாகத்தான் இந்த எபிரேய நிருபம் நமக்கு சொல்லுகிறது. அவர்கள் இதை பார்த்து போய்விட்டார்கள், அவர்கள் பின்தங்கவில்லை, அவர்கள் திரும்பி அவர்கள் போய் சேர்ந்து விட்டார்கள். அவர்களை குறித்துதான் நாம் அப்போஸ்டேட்ஸ் என்று நாம் சொன்னோம். அவர்கள் விழுந்து போய்விட்டார்கள். அவர்களை குறித்துள்ள ஒரு துக்ககரமான தகவல் தான் இந்த புத்தகத்திலே 2 இடத்திலே பவுல் குறிப்பிடுகிறார். அந்த ஆங்கிலத்தில் நான் நிமிதமாக இதை சொல்ல விரும்புகிறேன். How miserable is the state of the end of those who left Christianity for the lifeless Jewish religion. அதாவது உயிருள்ள கிறிஸ்தவத்தை விட்டுவிட்டு உயிரற்ற யூத மத சடங்குகளுக்கு, யூத மதத்திற்கு திரும்பி போன மக்களுடைய மிக கொடுமையான பரிதாபகரமான முடிவு என்ன என்பதை ஞாபகப்படுத்துகிறார். நான் அதற்கு ஆதாரமாக 2 வசனங்களை வாசித்து காண்பிக்கிறேன். 6ஆம் அதிகாரம் 4, 5, 6 வசனங்களை வாசிக்க கேட்போம். கவனியுங்கள், இது யாரை குறித்து சொல்லுகிறது என்று நீங்கள் கவனித்துக் கொள்ளுங்கள். 6ஆம் அதிகாரம். ஏனெனில் ஒரு தரம் பிரகாசிப்பிக்கப்பட்டும் பரமையுவை ருசி பார்த்தும் பரிசுத்த ஆவியை பெற்றும் தேவனுடைய நல் வார்த்தையையும் இனிவரும் உலகத்தின் பலன்களையும் ருசி பார்த்தும் மறுதலித்து போனவர்கள் தேவனுடைய குமாரனை தாங்களே மறுபடியும் சிலுவையில் அறைந்து அவமானப்படுத்துகிறபடியால் மனம் திரும்புவதற்கேதுவாய் அவர்களை மறுபடியும் புதுப்பிக்கிறது கூடாத காரியம். தேவனுடைய குமாரனை மறுபடியும் சிலுவில் அறைகிறவர்களும் காலால் மிதிக்கிறவர்களுமானவர்கள் அவர்கள் போய் அதை செய்து விட்டார்கள். இனி அவர்களை மீண்டும் கொண்டு வருவது முடியாதது என்று சொல்லத்தக்கதாக இந்த எழுத்தாளன் சொல்ல வேண்டுமானால், இந்த மக்கள் அவர்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவர்களோ அல்லது ரட்சிப்பின் அனுபவத்தை பெற்றவர்களோ அல்ல, ரட்சிக்கப்படுவதற்கு ஏதுவான ஏதுகரங்கள் எல்லாம் அவர் வாழ்க்கையில குறுக்கிட்ட போதிலும் அதையெல்லாம் தாண்டியும் அவர்கள் உண்மையாகவே ரட்சிக்கப்பட்டவர்கள் அல்ல, அவர்கள் பழைய இடத்திற்கே திரும்பி போனார்கள். அப்படிப்பட்டவர்கள் இருக்கிறார்கள். 10ஆம் அதிகாரம் 26, 27 சில வசனங்களை கூட வாசித்து பாருங்கள். இந்த பின்வாங்கி போனவர், முற்றிலுமாய் விழுந்து போனவர்கள், அவர்களை குறித்துள்ள அவருடைய பரிதாப நிலைமையை குறித்து இந்த எழுத்தாளன் சொல்லுகிறதை நாம் பார்க்க முடியும். பாருங்கள். சத்தியத்தை அறியும் அறிவை அடைந்த பின்பு நாம் மனப்பூர்வமாய் பாவம் செய்கிறவர்களாய் இருந்தால் பாவங்களின் நிமித்தம் செலுத்தத்தக்க வேறொரு பலி இனி இராமல் நியாய தீர்ப்பு வரும் என்று பயத்தோட எதிர்பார்க்குதலும் விரோதிகளை பட்சிக்கும் கோபாக்கனையுமே இருக்கும். நியாய தீர்ப்பும் விரோதிகளை பட்சிக்கும் கோபாக்கினையும் இது யாருக்கு? மனம் திரும்பாத பாவிகளுக்கு, ரட்சிக்கப்படாதவர்களுக்கு, அப்படிப்பட்டவர்களுக்கு இதுதான் முடிவு. ஆகவே இங்கே சொல்லப்படுகிற 6ஆம் அதிகாரத்திலும் 10ஆம் சொல்லப்படுகிற இத்தகைய மக்கள் அவர்கள் உண்மையாக
ரட்சிக்கப்பட்டவர்கள் அல்ல, கூட்டத்தோடு கூட்டமாக வந்தவர்கள். அவ்விதமாக சூழ்நிலை வந்த பொழுது அவர்கள் விசுவாசத்தின் பரீட்சையை சந்திக்க முடியாது, அவர்கள் விழுந்து போனார்கள். அவர்களைத்தான் நாம் அப்போஸ்டேட்ஸ், விசுவாச துரோகிகள், நம்பிக்கை துரோகிகள் என்று நாம் அழைக்கிறோம். ஆகவே இந்த புத்தகத்தை நாம் வாசிக்கும் பொழுது முதலாவது இப்படிப்பட்ட மக்களுடைய இவ்விதமாக ரட்சிக்கப்பட்டதாக நடித்து சபைக்குள் வந்து பல நாட்கள் இருந்து கடைசியிலே மறுபடியும் பழைய அந்த எதை வாந்தி எடுத்தார்களோ அந்த வாந்தியை உண்ணும்படியாக திரும்பி போகிற அந்த நாய்களைப் போல இருக்கிறவர்களை குறித்துதான் இங்கே சொல்லப்படுகிறது. இன்றைக்கும் தெய்வ சபைகளிலே இப்படிப்பட்ட மக்கள் மறைமுகமாக இருக்கத்தான் செய்கிறார்கள், அது நாம் மறுக்க முடியாது. அதனாலே தான் இன்றைக்கு சபைகளிலே அதிகமான குழப்பங்கள் காணப்படுகிறது. ஜென்ம சுபாவத்தால் இன்னும் பழைய ஆதாமுடைய சுபாவத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய மறுபிறப்பின் அனுபவம் இல்லாத அப்படிப்பட்ட மக்கள் சபையிலே அங்க வகிக்கிறார்கள் என்பதனாலே சபையில் குழப்பங்கள் ஏராளம் உண்டு. ஆனால் ஆண்டவர் சொன்னது போல களையும் பயிரும் ஒன்றாய்தான் வளரட்டும், காலம் வரும் பொழுது அவைகள் பிடுங்கப்படும். ஆனால் இந்த விதமாக தேவனே கடவுள் ஆண்டவரே வந்து களை பிடுங்குவதற்கு முன்னதாகவே சில சமயங்களிலே விசுவாச பரீட்சைகளை தேவன் அனுப்பும் பொழுது சபைகள் சுத்திகரிக்கப்படும். இப்படிப்பட்ட மக்கள் அவர்கள் வந்த இடத்திற்கே திரும்பி போய்விடுவார்கள், அவருடைய வாசஸ்தலத்திற்கே போய்விடுவார்கள். ஆகவே இது நாம் குறிப்பிட வேண்டிய ஒரு விஷயம். இரண்டாவதாக நாம் பார்க்கிறது, இதுல என்ன இருக்கிறது? அடுத்ததாக வார்னிங்ஸ் இருக்கிறது. யாருக்கு வார்னிங்ஸ்? முதலாவது நான் சொன்னது, woe unto those who are retrieving back or going back, those who are retreating, பின்வாங்கி போகிறவர்களுக்கு ஐயோ, அவருடைய முடிவு பரிதாபகரம், அவர்கள் இனி ஒருபோது ரட்சிப்புக்குள் வர முடியாது, நித்திய ஆக்கினிக்கு போகிற கூட்டம். woe unto them. அடுத்ததாக warning to those who are about to backslide, இன்னும் பின்வாங்க கூடிசூழல் இருக்கிறவர்கள். அவர்களை குறித்து யார் என்று பார்த்தால், they are now started looking back, திரும்பி பார்க்கிறார்கள். மற்றவர்கள் பார்த்து போயிட்டாங்க, ஆனா இவர்களோ மற்றவர்கள் போனது போல அவர்களும் திரும்பி பார்க்கிறார்கள். அவர்களும் ஒரு பேக்ஸ்லைடிங் என்ற நிலைமையினுடைய ஆரம்ப கட்டத்திற்கு வந்திருக்கிறார்கள். ஆகவே பவுல் அவர்களுக்கு சொல்லும் பொழுது வார்னிங்ஸ் கொடுக்கிறார். அந்த வார்னிங்ஸ் சில வசனங்களை வாசித்து பாருங்கள். 3ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம், 3ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம், 14ஆம் வசனம். கிறிஸ்துவோ அவருடைய வீட்டிற்கு மேற்பட்டவரான குமாரனாக உண்மையுள்ளவராய் இருக்கிறார். நம்பிக்கையினாலே உண்டாகும் தைரியத்தையும் மேன்மை பாராட்டலையும் முடிவு பரியந்தம் உறுதியாய் பற்றி கொண்டிருப்போமாகில் நாமே அவருடைய வீடாய் இருப்போம். உறுதியாய் பற்றி கொண்டிருப்போமே ஆகில். இப்பொழுது நீங்கள் உறுதியை இழந்தவர்களைப் போல அசைந்து கொண்டிருக்கிறீர்கள். ஆகவே எச்சரிப்பு, நீங்கள் தொடர்ந்து விதமாயிருந்தால் வழுவி போவீர்கள், விழுந்து போவீர்கள். ஆகவே நீங்கள் பின்வாங்குகிற நிலைமையிலே இப்பொழுது இருப்பதினாலே ஸ்திரப்படுங்கள், உறுதியாயிருங்கள். அந்த 14ஆம் வசனம், நாம் ஆரம்பத்திலே கொண்ட நம்பிக்கையை முடிவு பரியந்தம் உறுதியாய் பற்றி கொண்டிருப்போமாகில் கிறிஸ்துவினிடத்தில் பங்குள்ளவர்களாய் இருப்போம். கிறிஸ்துவனிடத்தில் பங்குள்ளவராய் இருக்க வேண்டுமானால் ஆரம்பத்தில் நாம் கொண்ட அந்த விசுவாச நம்பிக்கையை தொடர்ந்து ஸ்திரப்படுத்தி கொண்டிருக்க வேண்டும். நாம் அதிலே நாம் ஒருபோதும் ஒரு விதமான பலவீனம் ஏற்பட்டு விடக்கூடாது. ஆகவே உறுதி கொள்ளுங்கள். இது யாருக்கு சொல்லப்படுகிறது? விழுந்து போனவர்களுக்கு அல்ல, விழக்கூடிய வாய்ப்புள்ளவர்களுக்கு சொல்லப்படுகிற விஷயம். இது பேக்ஸ்லைடர்ஸ், அதாவது உண்மையாகவே ரட்சிக்கப்பட்டவர்கள், ஆனால் மற்ற சூழ்நிலைகளினாலே அல்லது பரீட்சையினுடைய அந்த தீவிரத்தினாலே நாங்களும் போய்விட்டால் என்ன என்று யோசிக்க துவங்குகிறவர்கள், அவர்களுக்கு பவுல் சொல்கிறார், நீங்கள் அவ்விதமாய் போயிடக்கூடாது, உறுதியாய் நில்லுங்கள் என்று ஞாபகப்படுத்துகிறார். 10ஆம் அதிகாரம் 35 கூட இதோடு சேர்த்து வாசிக்கலாம். இங்கே இவர்களுக்கெல்லாம் கொடுக்கப்படுகிறது, இட்ஸ் நாட் woe unto you but you are being warned, நீ எச்சரிக்கப்படுகிறாய் என்று பவுல் சொல்லுகிறார். பாருங்கள், ஆகையால் மிகுந்த பலனுக்கு ஏதுவான உங்கள் தைரியத்தை விட்டு விடாதிருங்கள். உங்கள் நம்பிக்கை விசுவாசம், ஆதியிலே கொண்ட விசுவாசம் நம்பிக்கை விட்டு முதல் சொன்னார். இப்பொழுது நீங்கள் ஆதியிலே கொண்ட தைரியத்தை விட்டு விடாதிருங்கள். இது யாருக்கு? விழுந்து போனவர்களுக்கு அல்ல, அல்லது அப்போஸ்டேட்ஸுக்கு அல்ல. இப்பொழுது சற்று அசைந்து கொண்டிருக்கக்கூடிய விசுவாசத்திலே சில பலவீனங்கள் ஏற்பட்டு தடுமாற்றத்தில் இருக்கக்கூடிய
பின்வாங்குதலுடைய துவக்க நேரம் இருக்கக்கூடியவர்களுக்கு சொல்லப்படுகிற வார்த்தைகள். So there are warnings for those who are about to backslide. இது இரண்டாவது. மூன்றாவதாக இந்த புத்தகத்தை வாசிக்கும் பொழுது நமக்கு கிடைக்கக்கூடிய மூன்றாவது தகவல், there are encouragements to those who are abiding in the truth. அவர்களுக்கு நாம் பேர் கொடுத்தது consistent people. அவர்கள் உறுதியாய் ஸ்திரமாய் தரித்திருக்கிறார்கள். அவர்கள் பின்வாங்கி போகவில்லை. அவர்கள் இப்பொழுதும் அவருடைய வாழ்க்கையில தொடர்ந்து பயணித்துக் கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு இங்கே கொடுக்கப்படுகிற வார்த்தை, நான் அதை புரிந்து நாம் மனதில் பதிப்பதற்காகத்தான் இதை ஆங்கிலத்தில் சில வார்த்தைகளை சொல்லுகிறேன். அவர்களுக்கு பவுலடிகள் எழுத்தாளர் he wished them the best என்று சொல்லலாம். அவர்களுக்கு நன்மைகளை அவர் அவிதமாய் விஷ் பண்ணுகிறார், நல்வாழ்த்துக்களை சொல்லுகிறார். ஒரு வசனத்தை வாசிக்கலாம். 10ஆம் அதிகாரம் 39. நாமோ கெட்டுப்போக பின்வாங்குகிறவர்களாய் இராமல் ஆத்துமா ஈடேற விசுவாசிக்கிறவர்களாய் இருக்கிறோம். நாம் யார் என்று பவுல் மூன்றாவது சாராரிடத்தில் நின்று கொண்டு இந்த எழுத்தாளன் முதல் 2 சாராரிடத்தில் நிற்கவில்லை. மூன்றாவது சாரார் யார்? நாமோ என்று சொல்லி, நாம் யார்? நாம் ஆத்தும ஈடேற முன்னேறி கொண்டிருக்கிறோம், முன்னேறுகளாய் இருக்கிறோம். இங்கே பவுல் அவர் உற்சாகப்படுத்துகிறார். இது ஒரு விஷாக மாற்றுகிறது. நீங்கள் உண்மையாகவே முன்னேற வேண்டும், உங்களுக்கு நல்வாழ்த்துக்கள், நீங்கள் இப்பொழுது சிரமாய் இருக்கிறீர்கள், தொடர்ந்து அவ்விதமாய் இருக்க வேண்டும் என்று வாழ்த்துகிறார். இவ்விதமாய் இந்த புத்தகத்திலே நான் சொன்னது போல 3 வகைப்பட்ட காரியங்களை சிந்திக்கலாம். ஒன்று, woe என்று சொல்லுகிற ஆட்கள், woe unto them, those people who are already gone back and already fallen down. இரண்டாவது சாரார், those who are about to backslide, பின்வாங்க கூடிய சூழ்நிலை இருக்கிறார்கள். விசுவாசத்திலே ஏதோ ஒரு குறைவு ஏற்பட்டு அந்த பரீட்சைகளையும் பாடுகளையும் பார்த்து பயந்து போய் நாமும் பின்வாங்கி போனால் தப்பலாமா என்று சூழ்நிலையிலே அவர்கள் பார்த்தால், அப்பொழுது கர்த்தர் தேவனுடைய வார்த்தை மூலமாக அவர்களை தைரியப்படுத்துகிறார், அதை என்கரேஜ் பண்ணுகிறார். அதுக்கு நான் வார்னிங் என்ற வார்த்தையை பயன்படுத்தினேன். மூன்றாவது, கர்த்தருக்காக பாடுகள் மத்தியிலே இன்றும் ஸ்திரமாய் உறுதியாய் ஆண்டவருக்காக வாழ்ந்து கொண்டிருக்க மக்களை பார்த்து, நீங்கள் இவ்விதமாகவே தொடர்ந்து போங்கள், நாம் ஆத்தும ஈடேற முன்னேறுகிற கூட்டத்தில் இருக்கிறோம், ஹல்லேலூயா என்று சொல்கிறது போல அந்த கூட்டத்திலே நாம் இருக்கிறதாக உறுதி செய்ய வேண்டும். இக்காலங்களிலே நம்முடைய சபைகளிலே இந்த பிரச்சனைகளுக்கு காரணம் இந்த தன்மையில் உறுதியற்ற நிலைமை நாம் இருக்கிறோம். குறிப்பாக நாம் யார் என்று நமக்கு அடையாளம் தெரியாமல் போய்விடுகிறதுனாலே. உண்மையாகவே நான் இன்னும் ஜென்ம சுபாவத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய, ரட்சிக்கப்படாத, மறுபடியும் பிறவாத, பாவத்தை வெறுக்க முடியாத, பாவத்தை ஜெயிக்க முடியாத ஒரு ஜென்ம சுபாவத்தோடு நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேனா, அல்லது நான் கர்த்தரை ஏற்றுக்கொண்டு ரட்சிக்கப்பட்டு தெய்வ பிள்ளையா என்பதை சிந்திக்கும். இரண்டாவதாக, நான் நின்று கொண்டிருக்கிறேன், ஆனால் இன்னும் வளர வேண்டிய முறையில நான் வளர முடியலையே, ஆண்டவரின் வாழ்க்கையிலே இன்னும் பாவத்தின் வெற்றி இல்லையே, நான் என்ன செய்வேன் என்று பாரத்தோடு முன்னேறுவதற்கு துடித்தாலும் கூட அநேக சபைகளில் பின்வாங்குகிற சூழல் இருக்கக்கூடிய பலவீனமான விசுவாசிகள், இவர்களை மாம்சத்துக்குரியவர்கள் என்று சொல்லலாம். அவர்கள் இன்னும் ஆவிக்கேற்றபடி நடவாமல் மாம்சத்துக்கேற்றபடி அவர்கள் நடக்கிறவர்கள். அவர்களும் சபையில் இருக்கிறார்கள், அவர்களாலும் சபையில பிரச்சனைகள் வரலாம். ஆகவே மூன்றாவது சாரார்தான், அவர்கள் ரட்சிக்கப்பட்ட நாள் முதற்கொண்டு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவிலே அவர்கள் நாள்தோறும் வளர்ந்து, அவர்கள் இப்பொழுது ஒரு காலத்திலே பால் குடித்து வளர்ந்தவர்கள் இப்பொழுது கர்த்தருடைய வார்த்தையாக கெட்டியான வசனங்களை உட்கொண்டு கர்த்தருக்குள்ளாக உள்ளான மனுஷனிலே பலப்பட்டவர்களாய், ஸ்திரப்பட்டவர்களாய், அவர்கள் அன்பிலே வேரூன்றி அவர்கள் அமிதமாய் கர்த்தருக்காக நின்று கொண்டிருக்கக்கூடிய கூட்டம். ஆகவே நாம் எங்கே இருக்கிறோம் என்பதை சிந்திப்பதற்காக இதை சொன்னேன். பவுலடிகள் இதை எழுதினதாக நான் போன வாரத்திலே குறிப்பிட்டு சொன்னேன். பவுலடிகள் தான் எழுதினார் என்பதை அநேகர் மறுக்கிறார்கள் என்பதை ஞாபகப்படுத்தினேன். ஆனாலும் இந்த பகுதிகளிலிருந்து நான் சிந்தித்ததின் அடிப்படையிலே சொன்னேன், பவுலடிகள் தான் இதை எழுதியிருக்க வேண்டும். அவருடைய வார்த்தைகளை தான் இப்பொழுது நாம் சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம். இந்த பவுல் யார் என்பதை குறித்து நாம் சிந்தித்தோம். அவர் ஒரு எபிரேயன் என்பதில் சந்தேகம் இல்லை. ஆனால் எபிரேயன் தான் இந்த எபிரேயர்களுக்காக எபிரேய பாஷையிலே எழுதுவதாக நான் சொன்னேன். அவ்விதமாக எபிரேய பாஷையிலே அவர் எழுதுவதற்கு செய்திருந்தாலும் அந்த எபிரேய மொழி ஒருவேளை அநேகரால் வாசிக்க முடியாத மொழிதான். ஆனால் கிரேக்க மொழியிலே
அதை யாராகிலும் ஒருவர் மொழிபெயர்த்தார்களா? இதெல்லாம் ஒரு என்ன சொல்வது அது அவிதமாய் இருக்கலாம் என்று நான் நினைக்கிறேன். அவிதமாய் கிரேக்க மொழியில மொழியாக்கம் செய்யப்பட்ட பொழுது சில மாற்றங்கள் அந்த நடையிலே வித்தியாசங்கள் வந்திருக்கலாம் என்றெல்லாம் அதுவும் சிலர் சொல்லுகிறார்கள். ஆனால் நான் அதை முழுமையாக ஒத்துக்கொள்ளாவிட்டாலும் பவுலுடைய ஒரு ஆதிக்கம், அவருடைய சிந்தனையின் ஆதிக்கம், அவருடைய தியாலஜிக்கல் நீரோட்டம் இந்த புத்தகத்திலே பரவி இருக்கிறதை குறித்து நாம் சிந்திக்க வேண்டும். ஆகவே இந்த வார்த்தைகளை நாம் நன்றாய் கவனித்து நம்முடைய வாழ்க்கையிலே நாம் உட்கொள்ள வேண்டும். இது எபிரேயர்களுக்கு எழுதினது தானே, இது ஒரு யூத மதத்தினருக்கு எழுதினது தானே என்று யாரும் அலட்சியம் செய்யக்கூடாது. இது இன்றைய காலத்தில் வாழ்கிற திருச்சபைக்கு மிக பொருத்தமான நூல், கடைசி நாட்களில் வாழ்கிற நமக்கு மிக அவசியமான நூல் என்பதை நான் ஞாபகப்படுத்தி இருந்தேன். பவுல் எழுதினார் என்பதற்கு நான் கடைசியாக சொன்ன சில சான்றுகள் அது உங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறேன். காரணம், எபிரேயர் 10ஆம் அதிகாரத்தில் வரும் பொழுது இது பவுல் தான் எழுதினார் என்பதற்கு ஒரு காரியம் சொல்லி இருந்தேன். இந்த எழுத்தாளன் சிறையில் இருந்தவராய் இருந்திருக்க வேண்டும் என்று சொல்லி இருந்தேன். இந்த பகுதியை வாசித்து பாருங்கள். எபிரேயர் 10ஆம் அதிகாரத்தினுடைய 34 நான் வாசிக்கிறேன். 10:34. நான் கட்டப்பட்டிருக்கையில் நீங்கள் என்னை குறித்து பரிதபித்ததுமன்றி, எபிரேயர்களுக்கு எழுத்தாளர் சொல்லுகிறார், நான் கட்டப்பட்டிருக்கையில் நீங்கள் என்னை குறித்து பரிதபித்ததுமன்றி. அப்போ இந்த எழுத்தாளன் சிறையில இருந்தவர். நான் கேட்கிறேன், மற்ற எழுத்தாளர்கள் எல்லாம் எடுத்துக் கொள்ளுங்கள். ஏனைய எழுத்தாளர்கள் அல்லது நாம் யூகித்து சொல்லக்கூடிய எழுத்தாளர்கள் கூட யாரும் இப்படிப்பட்ட வார்த்தையை சொல்ல முடியாது. நான் சிறையில் கட்டப்பட்டவனாய் இருக்கையில் என்னை வந்து விசாரித்தீர்கள் என்று பவுலை தவிர வேறு ஒருவராலும் சொல்ல முடியாத அக்காலத்தில் அப்பல்லோவாகட்டும், பர்னபாவாகட்டும், ஏனைய தலைவர்களாகட்டும் அவர்களால் முடியாது. ஆகவேதான் நான் சொன்னேன், பவுல் கட்டப்பட்டு இருக்கையிலே அவர்கள் அவிதமாயிருந்தார்கள். ஒரு நிமிஷம். ஆகவே பவுல் சிறையில் இருந்தவர். அவருடைய சிறைவாசத்தை குறித்து நாம் நன்றாய் அறிந்திருக்கிறோம். அவர் முதலாவது யூதர்களாலே குற்றம் சாட்டப்பட்ட பொழுது அகிரிப்பா ராஜாவுக்கு முன்னதாக பேசி அதற்கப்புறமாக அவரை கொலை செய்வதற்காக திட்டமிடுகிற சமயத்திலே கொஞ்ச நாட்கள் சிசேரியாவில் இருக்கக்கூடிய சிறையிலே அவரை நீங்கள் பார்க்க முடியும். அங்கே ஒருவேளை 2 வருஷங்களாக இருந்திருக்கிறாரா எனக்கு ஞாபகம் இல்லை. அந்த அளவுக்கு அவர் முதல் சிறையிலே இருந்திருக்கிறார். அடுத்ததாக அவரை ரோமாபுரிக்கு அனுப்பி வைக்கிறார்கள். ரோமாபுரியிலே சென்ற பின்னதாக ரோமாபுரியிலே அவர் ஒரு வீட்டு காவலிலே வைக்கப்படுகிறது. நீங்கள் அப்போஸ்தலர் நடவடிக்கைகளின் இறுதி அதிகாரத்தின் இறுதி பாகத்திலே வாசிக்கிறோம். அவ்விதமாய் இங்கிருந்து பாதுகாப்பாக கப்பலிலே அழைத்து செல்லப்பட்ட அந்த ரோம நாட்டின் கைதி என்று சொல்லலாம், அவர் பத்திரமாக அங்கு போய் சேருகிறார். அங்கே அவரை பாதுகாப்பதற்கு சிறை வைக்கப்படுகிறது. அந்த சிறை ஒரு சாதாரண சிறை என்று சொல்லலாம், அல்லது ஒரு ஓப்பன் ஜெயில். ஒரு வீட்டை வாடகைக்கு எடுத்து அதிலேயே தங்கி அவருடைய அன்றாட காரியங்களை கவனித்து சகஜமான வாழ்க்கை வாழ்கிற ஒருவராய் காணப்பட்டிருக்கிறார். ஆகவே அவரை போய் பார்க்கலாம், அவரோடு பேசலாம், அவருடைய உபதேசங்களை கேட்பதற்கு அந்த நாட்களில் வசதி இருந்தது. அவ்விதமாய் அந்த வீட்டு காவலிலே ஏறத்தாழ ஒருவேளை 2 வருஷம் அவர் இருந்திருக்கலாம். இந்த 2 வருஷ காலத்திலே அவர் அநேகருக்கு தேவராஜ்யத்தினுடைய சுவிசேஷத்தையும் பிரசங்கங்களையும் செய்திருக்கிறார். ஆனால் ஏன் அவர் விடுதலை செய்யப்பட்டார் என்ற கேள்விக்கு பதில் என்னவென்றால், இங்கே எருசலேமிலே அவர் மேல் குற்றம் சாட்டின அந்த மூப்பர்கள், யூத தலைவர்கள், அந்த ஆசாரியர்கள், இவர்கள் நேரில் வந்து ரோமாபுரிக்கு வந்து இந்த வழக்கை விசாரிக்கும்படியாக அல்லது வழக்கினுடைய காரியங்களை அந்த ராயனிடத்தில் சொல்வதற்கு வரவில்லை. அவர்கள் குற்றம் சாட்ட வரவில்லை. ஆகவே இவர் மேல் குற்றம் சாட்டினவர்கள் மறுபடியும் வராத காரணத்தினாலே வழக்கு ரத்து செய்யப்படுகிறது. அவ்விதமாய் அவர் விடுதலை செய்யப்படுகிறார். விடுதலை செய்யப்பட்டு அவ்விதமாய் அந்த வீட்டு காவலிலிருந்து அவர் புறப்பட்டு வருகிறார். எப்பொழுது புறப்பட்டிருப்பார் என்று சொன்னால், ஒருவேளை 64 அதனுடைய துவக்க காலங்களிலே பவுலடிகள் சிறையிலிருந்து மறுபடியும் அவர் விடுதலை செய்யப்படுகிறார். அவர் சுதந்திரமாக அவர் இப்பொழுது போக முடியும். அவர் தீமோத்தேயுவுக்கோ மற்றவர்களுக்கோ எல்லாம் போய் பார்ப்பதற்கு அந்நாட்களிலே மறுபடியும் வசதிகள் ஏற்படுகிறது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். ஆகவே AD 64 இவர் விடுதலை பெறுகிறார். AD 64க்குள்ளாக
சிறையில் இருந்த அந்த 2 வருஷங்களுக்குள்ளாக 4 நிருபங்களை எழுதிவிட்டார். அதுதான் நமக்கு நன்றாக தெரியும். அது எபேசியர், பிலிப்பியர், கொலோசியர், பிலமோன். இந்த 4 நிருபங்களை வீட்டுக் காவலில் வைத்து எழுதினார். அதற்கு பின்னதாக இந்த விடுதலை கிடைத்த பொழுது இவர் மேல் குற்றம் சாட்டுவதற்கு யாரும் முன்வராத காரணத்தினாலே அந்த வருஷங்கள் முடிந்த பின்னதாக அவருக்கு விடுதலை கிடைக்கிறது. அவ்விதமாய் அவர் புறப்படுகிறார். ஆனால் AD 64 நடந்த சம்பவம் நமக்கு நன்றாக தெரியும். அது என்ன என்று சரித்திரத்திலே பார்த்தால், நீரோ சக்கரவர்த்தி, ரோம சாம்ராஜ்ய சக்கரவர்த்தி ஆகிய அந்த கொடுங்கோலன் அவன் என்ன செய்தான் என்பதை உங்களுக்கு நன்றாக தெரியும். கடைசியில தற்கொலை செய்து கொண்டு செத்தவன். அந்த ரோம சக்கரவர்த்தியாகி நீரோ அவன் தனக்கு புகழ் உண்டாக்கும்படியாக அவனுடைய விருப்பப்படியாக ரோம பட்டணத்தில் உள்ள எல்லா விதமான கட்டிடங்களையும் நெருப்பிலே கொளுத்துகிறதை நீங்கள் வாசிக்க முடியும். அந்த ரோம சக்கரவர்த்தி ரோம சாம்ராஜ்யத்தை புதுப்பிக்க வேண்டும் என்பதற்காக, அந்த பட்டணத்தை அழகுபடுத்த வேண்டும் என்பதற்காக பழைய கட்டில் தீக்கிரையாக்குகிறார். இது தற்செயலாக நடந்ததல்ல, ஒரு ஆக்சிடென்ட் அல்ல. இது ராஜாவே திட்டமிட்டு செய்த ஒரு சதி. எதற்காக செய்தால், இவ்விதமாய் பட்டணம் தீக்கிரையாக்கப்பட்டு புதிய ஒரு பட்டணத்தை உருவாக்க வேண்டும் என்ற ஆர்வ கோளார். அவ்விதமாய் அவன் செய்தான். ஆனால் இதற்கு மிகப்பெரிய எதிர்ப்பு கிளம்புகிறது. அப்பொழுதுதான் அவன் என்ன சொல்லுகிறான், இது நான் செய்யவில்லை, நமக்கு தெரியாது, ஒருவேளை நம்மிடையிலே சிதறி இருக்கக்கூடிய இந்த விசுவாச துரோகிகள், ரோம சாம்ராஜ்யத்திற்கும் அதே போல ரோம சாம்ராஜ்யத்தினுடைய தெய்வங்களுக்கு விரோதமாய் செயல்படுகிற ஒரு கூட்ட மக்கள் இப்பொழுது இருக்கிறார்கள் அல்லவா, இந்த புதிய மார்க்கத்தார், அவர்கள் தான் செய்திருப்பார்கள், அவர்கள் வேண்டும் என்று நமக்கு இந்த சதி செய்திருக்கிறார்கள் என்று சொல்லி கிறிஸ்தவ தலைவர்களை கைது செய்கிறார்கள். அந்த நேரத்தில் தான் பவுலடிகளும் மறுபடியும் கைது செய்யப்படுகிறது. ஏறத்தாழ ஒருவேளை 67 பவுலடிகள் கைது செய்யப்பட்டிருக்கிறார். ஆனால் இந்த எபிரேய நிருபத்தை எப்பொழுது எழுதியிருக்க வாய்ப்பு என்று கேட்டால், அவர் ரோமாபுரியிலேயே விடுதலை பெற்றிருக்கும் நாட்களிலே எழுதியிருக்கலாம் என்று நம்பப்படுகிறது. அதற்கு ஒரு வசனத்தை வாசித்து காண்பிக்கிறேன். எபிரேயர் 13ஆம் அதிகாரத்திலே, எபிரேயர் 13ஆம் அதிகாரம் அதனுடைய 22 வாசிக்கலாம். 22 13 22. சகோதரரே, நான் சுருக்கமாய் உங்களுக்கு எழுதின இந்த புத்திமதியான வார்த்தைகளை நீங்கள் பொறுமையாய் ஏற்றுக்கொள்ளும்படி வேண்டிக் கொள்கிறேன். சகோதரனாகிய தீமோத்தேயு விடுதலையாக்கப்பட்டான் என்று அறிவீர்களாக. அவன் சீக்கிரமாய் வந்தால் அவனுடனே கூட நான் வந்து உங்களை காண்பேன். உங்களை நடத்துகிறவர்களையும் பரிசுத்தவான்கள் யாவரையும் வாழ்த்துங்கள். இத்தாலிய தேசத்தார் யாவரும் உங்களுக்கு வாழ்த்துதல் சொல்கிறார்கள். கிருபையானது உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமேன். இந்த 22 முதற்கொண்டுள்ள கடைசி வாசகங்கள் வைத்து கொண்டுதான் இதை பவுல் தான் கட்டாயம் எழுதியிருக்க வேண்டும் என்று நானும் நம்புகிறேன். காரணம், அதில் சொல்லப்படுகிற வாசகங்களை பவுல் தவிர வேறு யாரும் எழுத முடியாது என்பதனால். ஆனால் இந்த நிருபத்தை எங்கே வைத்து கொண்டு எழுதுகிறார் என்பதற்கு சான்று, இத்தாலியா தேசத்தார் யாவரும், இந்த இத்தாலியா என்று சொல்லுகிறது ரோமாபுரியினுடைய தலைநகரம் என்று சொல்லலாம். அவ்விதமாய் இத்தாலியா பட்டணத்திலே அவர் இருக்கிறார். அவரோடு கூட இத்தாலியா தேசத்து விசுவாசிகளும் இருக்கிறார்கள். அவ்விதமாய் இந்த கடிதம் எழுதும் பொழுது ரோமாபுரியிலே இருக்கும் காலங்களிலே விடுதலை பெற்று வெளியே வந்து அவர் தொடர்ந்து பயணிப்பதற்கு முன்னதாகவே இந்த நிருபத்தை அவர் எழுதியிருக்க வேண்டும். அப்போ AD 64-65 வாக்கில இந்த நிருபம் எழுதப்பட்டிருக்க வேண்டும் என்று சொல்லுகிறேன். அப்போ AD 64 நீரோ சக்கரவர்த்தியினால் மிகப்பெரிய ஒரு பிரச்சனை ஏற்படுகிறது. எல்லா விசுவாசிகளும் பயந்திருக்கிறார்கள். குறிப்பாக விசுவாசிகளுக்கு பிரச்சனை இல்லை, ஆனால் அறிமுகமான அல்லது புகழ் பெற்ற கிறிஸ்தவ தலைவர்களுக்கு தான் ஆபத்து வருகிறது. அவருடைய தலைதான் இப்பொழுது வெட்டப்பட போகிறது என்பதை அறிந்துதான் நாம் இருக்கிறோம். ஆகவே அநேக விசுவாசிகள் ஒளிவு மறைவாய் போய்விட்டார்கள். அநேக விசுவாசிகள் தங்கள் தலைகளை காப்பாற்றுவதற்காக நீரோ சக்கரவர்த்தியினுடைய கொடுமையான அந்த கொடூரத்திற்கு பயந்து தலைமறைவாகிவிட்ட காலம். ஆனால் பவுலடிகள் அப்பொழுதுதான் இந்த நிருபத்தை எழுதுகிறார். பரீட்சைகளிலே, சோதனைகளிலே பயந்து போய் விசுவாசத்தை மறுதலித்து யாரும் போய்விடக்கூடாது. நீங்கள் உங்களுக்குள் இருக்கக்கூடிய விசுவாசத்தை உறுதி செய்து ஆண்டவருக்காக தைரியமாயிருங்கள். அதிக பலனுக்கு எதுவான உங்களுடைய தைரியத்தை விட்டு விடாதிருங்கள். இப்பொழுது நீங்கள் உங்களை தைரியப்படுத்துங்கள். நீங்கள் ஒருபோதும் பின்வாங்கி போயிடக்கூடாது. அநேகர் போனது போல, விழுந்தது போல
அவர்கள் விசுவாச துரோகிகளாய் போனது போல நீங்கள் போகக்கூடாது, உறுதியாயிருங்கள் என்று சொல்வதற்காக இந்த நிருபத்தை அந்த நேரத்தில் பவுல் எழுதுகிறதாக நான் நம்புகிறேன். இந்த பகுதிகளை வாசித்த பொழுது ஓரளவிற்கு உங்களுக்கு இந்த நிருபத்தை பவுல் தான் எழுதினார் என்பதை ஞாபகத்திற்கு வந்திருக்கும், அல்லது அதை நீங்கள் உறுதி செய்திருப்பீர்கள் என்று நான் நம்புகிறேன். நான் யார் மேலும் கட்டாயமாய் இவர்தான் பவுல் தான் எழுதினார் என்று திணிக்க மாட்டேன். உங்களுக்கும் சுதந்திரமாய் சிந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. ஆனால் என்னை பொறுத்த மட்டில் இந்த நிருபத்தை பவுல் தான் எழுதினார் என்பதனாலே நான் அதை உறுதியாக சொல்ல விரும்புகிறேன். இப்பொழுது நாம் இந்த நிருபத்தினுடைய முதல் வாசகத்தை வாசிக்க வருவேன். துவங்குவதற்கு ஏதுவாக இந்த வசனத்தை வாசிக்கிறேன். எபிரேயர் நிருபத்தின் 1ஆம் அதிகாரத்தில் 1ஆம் வசனத்தை வாசிக்கலாம். எபிரேயருக்கு எழுதின நிருபம் 1ஆம் அதிகாரம். பூர்வ காலங்களில் பங்கு பங்காகவும் வகை வகையாகவும் தீர்க்க தரிசிகள் மூலமாய் பிதாக்களுக்கு திருவுளம் பற்றின தேவன் என்று சொல்லி இந்த முதல் வாசகத்தை எழுதுகிறதை நான் பார்க்க முடியும். ஏற்கனவே நான் சொன்னது போல இந்த நிருபம் துவங்கும் பொழுது எந்த விதமான ஒரு நிருபத்தினுடைய அடையாளங்களும் இங்கே நான் பார்க்க முடிவதில்லை என்பது நாம் அறிந்து கொள்ள வேண்டும். எந்த விதமான ஒரு எழுத்து கடிதம் எழுதும் பொழுது அக்காலத்து முறையின்படி கடிதம் யாருக்கு அட்ரஸ் பண்ணப்படுகிறது, அதே போல யார் அந்த கடிதத்தை எழுதுகிறார் என்று எழுத வேண்டும். அனானிமஸாக எழுதப்படுகிற கடிதங்கள் அக்காலத்தில் இருந்தது, அது இல்லை என்று சொல்ல முடியாது. சிலர் என்ன செய்வார்கள், புகழ்பெற்ற எழுத்தாசிரியர்களுடைய பெயரை பயன்படுத்தி போகஸான அல்லது ஃபேக் கடிதங்களும் எழுதுவது வழக்கமாயிருந்த காலகட்டம். அவ்விதமாக உண்மையாக யார் கடிதம் எழுதினார் என்பதை இங்கு நாம் பார்த்தால் நமக்கு ஒண்ணுமே தெரியாதபடி ஒரு கட்டுரை எழுத ஆரம்பிப்பது போல இது ஆரம்பிக்கிறதை நீங்கள் பார்க்கலாம். அப்போ பவுல்தான் இதை எழுதினார் என்று சொல்வதற்கு என்ன நியாயம் என்று அநேகர் கேட்க வாய்ப்பு இருக்கிறது. இதை ஏன் அப்படி எழுத வேண்டும் என்று அநேகர் கேட்க வாய்ப்பு இருக்கிறது. ஆனால் இந்த நிருபம் மிகவும் முற்றிலும் வித்தியாசமான ஒரு நிருபமாக இருக்கிறதை நீங்கள் பார்க்கலாம். டிப்பிக்கல் என்று சொல்லலாம், டிப்பிக்கல் எபிஸ்டல். இது முற்றிலும் மாறுபட்ட ஒரு நிருபம். ஆகவே அந்த மாறுபட்ட நிருபத்தினுடைய முதல் அடையாளம், முதல் நம்பர் 1 பாயிண்ட், இந்த நிருபம் யார் எழுதினார் என்பதை வெளிப்படுத்தாமல் துவங்குகிறதே அதோடைய டிப்பிக்கலான நேச்சர் என்பதை ஞாபகப்படுத்துகிறேன். அப்போ இது பவுல் எழுதினாரா இல்லையா என்பதை விடுங்க. ஆனால் இந்த நிருபத்தை பவுல் எழுதுவதற்கான ஒரு என்னவா இருக்கலாம்? ஏன் அவர் தன்னுடைய அந்த எழுத்தாளன் என்பதை வெளிப்படுத்தாமல் அவர் எழுதினார் என்று அநேகர் கேட்பது வழக்கம். அதற்கும் வேத பண்டிதர்கள் பதில்கள் சொல்லுகிறார்கள். அதில் ஒரு பதில் எனக்கு ரொம்ப நன்றாயிருந்தது. அதாவது அயர்ன்ஸ்டைன் என்பவர் சொல்லுகிற ஒரு பதில் தான் எனக்கு அதிக பிடித்தமாயிருந்ததுனாலே அதை நான் உங்களுக்கு குறிப்பிட்டு சொல்லுகிறேன். ஏன் இந்த நிருபத்தை பவுல் பெயர் சொல்லி வாழ்த்து சொல்லி யாருக்கு அனுப்புகிறேன் என்று சொல்லி எழுதவில்லை என்பதனுடைய காரணம் இந்த காலகட்டத்தை நீங்கள் பாருங்கள். இது கிறிஸ்தவ தலைவர்கள் சிறைபிடிக்கப்பட போகிற எந்த நேரத்திலும் அவர்கள் சிறைபிடிக்கப்பட்டு அவர்கள் சிரச்சேதம் செய்யப்படுகிற ஒரு சூழ்நிலைதான் ரோமாபுரி எங்கும் இருக்கிறது. அதனாலே முதலாவது இந்த சிறைவாஸ் இப்படிப்பட்ட காலகட்டத்தில் கடிதம் எழுதுகிறவர் அவர்களுக்கு பெயர் விலாசத்தோடு எழுதினால் அவர்களை உடனடியாக கைது செய்வதற்கு அது ஏதுவாக இருக்கலாம். ஆகவே அது அந்த எழுத்தாளன் மனப்பூர்வமாக மறைத்து வைத்திருக்கலாம் என்று நான் நம்புகிறேன். இது ஒன்று. இரண்டாவதாக இதை எழுதினவர் பவுலாக இருந்தால் ஏன் பவுல் தன்னுடைய பெயரை வெளிப்படுத்தவில்லை? ஏனைய நிருபங்களில் எல்லாம் அப்படி அப்போஸ்தல தத்துவத்தை குறித்து மிக தெளிவாக ஏன் அதை டிஃபெண்ட் பண்ணி எழுதுகிறதை பார்க்க முடியும். அப்படி இருக்க இதை மட்டும் அந்த எழுத்தாளன் ஏன் அப்போஸ்தல தன்மைக்கு சொல்லவில்லை என்று நாம் கேட்க முடியும். நான் அதற்கு ஒரு காரணத்தை சொல்லுகிறேன். அதன் காரணம் வேறொன்றுமல்ல, இந்த பவுல் என்ற அப்போஸ்தலன் நமக்கு எல்லாருக்கும் தெரியும். ஆனால் இவர் உண்மையாகவே யூதன், கிரேக், எபிரேயன், அதே போல எல்லா நிலைமையிலும் யூத குல மகன் என்று சொல்ல கூடியவர் தான். அது மட்டுமல்ல, யூத பாரம்பரியங்களிலும்
யூத மத பிரமாணங்களிலும் அவருடைய நூல்களிலும் மிகப்பெரிய பாண்டித்யம் பெற்றவனாக இருந்த ஒரு மனுஷன். அதையும் நாம் மறுக்க முடியாது. அப்படி இருந்தாலும் கூட யூத கிறிஸ்தவர்களை பொறுத்தமட்டில் இவர் ஒரு விரோதி என்ற நிலைமையிலே தான் பார்க்கப்பட்டார். ஏன் பவுல் அந்த எபிரேய விசுவாசிகளுக்கு எதிரி போல் காட்சியளித்தார்? ஏன் இந்த பவுலடிகளை அவர்கள் ஒரு விதமான தப்பான எண்ணத்தை, சஸ்பீஷியஸ் பார்வை, அவ்விதமாய் பார்த்தார்கள் என்பதற்கு 2 காரணத்தை நான் சொல்லுகிறேன். நாம் அந்த வசனத்தை முதலாவது வாசிக்கலாம். கலாத்தியர் 4ஆம் அதிகாரம் 16வது வசனத்தை வாசிக்கலாம். கலாத்தியர் 4:16. நான் உங்களுக்கு சத்தியத்தை சொன்னதினாலே உங்களுக்கு சத்துருவானேனோ? போதும். பவுலடிகள் எபிரேய விசுவாசிகளுக்காகட்டும் கிரேக்க விசுவாசிகளாகட்டும் பொதுவாக அநேக விசுவாசிகளுக்கு பவுல் சத்ருவானதற்கு காரணம், பவுல் சொல்லுகிறார், நான் சத்தியத்தை சொன்னது தானே உங்களுக்கு பிரச்சனை. சத்தியத்தை சொல்லாமல் இருந்தால் நாம் மித்திரர்களாக இருக்கலாம். ஆனால் தேவன் எனக்கு வெளிப்படுத்தின சத்தியங்களை நான் சொன்னதினாலே இப்பொழுது நான் உங்களுக்கு சத்ருவானன், அல்லது நீங்கள் என்னை சத்ருவாக எண்ணுகிறீர்கள் என்று சொல்லுகிறார். ஆனால் பவுல் அங்கே சொன்ன 2 சத்தியத்தை சொல்லுகிறேன். எதனாலே பவுல் இந்த யூத மக்களாலே புறக்கணிக்கப்பட்டார் அல்லது வெறுக்கப்பட்டார் என்பதற்கு அவர் சொன்ன 2 சத்தியம், அது 2மே தேவன் அவருக்கு வெளிப்படுத்தின முக்கியமான சத்தியங்கள். வாசிக்கலாம். 1, டீச்சிங் ஆர் ட்ரூத்ஸ் அபவுட் தி லா, நியாயப்பிரமாணத்தை குறித்துள்ள தெய்வீக சத்தியங்களை அவர் வாயார சொன்னார். கலாத்தியர் 3ஆம் அதிகாரம் 10-11 வசனங்கள். நியாயப்பிரமாணத்தின் கிரியைக்காரராகிய யாவரும் சாபத்திற்கு இருக்கிறார்கள். நியாயப்பிரமாண புஸ்தகத்தில் எழுதப்பட்டவைகளை எல்லாம் செய்யத்தக்கதாக அவைகளில் நிலைத்திராதவன் எவனோ அவன் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறதே. நியாயப்பிரமாணத்தினாலே ஒரு நிமிஷம் அந்த தொடர்ந்து வாசிக்கலாம். அந்த வசனத்தை கவனித்தீர்களா? இது ஒரு எபிரேய விசுவாசி, அதாவது இப்பொழுது ஆண்டவருக்குள் புதிதாக ரட்சிக்கப்பட்டு வந்த ஒரு எபிரேய விசுவாசி வாசித்தால் அவன் எப்படி யோசிப்பான்? யோசித்து பாருங்கள். சபிக்கப்பட்டவர்கள், நீங்கள் எல்லாம் சபிக்கப்பட்டவர்கள், நியாயப்பிரமாணத்தின்படியாக நீங்கள் வாழ்ந்தால் நீங்கள் சபிக்கப்பட்டவர்கள். இதை கேட்ட உடனேயே என்ன ஏற்படும்? எழுத்தாளனை பார்த்து மிகவும் கோபப்படுவார்கள். அவ்விதமாக சத்தியத்தை சொல்ல ஆரம்பிக்கிறார். அடுத்த வசனத்தை கூட வாசிக்கலாம். நியாயப்பிரமாணத்தினாலே ஒருவனும் தேவனிடத்தில் நீதிமானாகிறதில்லை என்பது வெளியரங்கமாயிருக்கிறது. ஏனெனில் விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறதே. இதுதான் முதல் சத்தியம். இந்த சத்தியத்தை யூத மக்கள் கேட்கும் பொழுது அவள் உள்ளம் எரிகிறது. காரணம், அவர்களையும் நியாயப்பிரமாணத்தையும் பிரிக்க முடியாது. நமக்கு ரோமர் நிருபம் படித்த பொழுது நாம் அதை அறிந்து கொண்டோம். யூத மக்களை பொறுத்த மட்டில் அவர்களுக்கு முக்கியமாக 2 காரியங்கள் மேன்மைக்குரிய விஷயங்கள். ஸ்தேவான் கல்லறிந்து கொலை செய்யப்படுவதற்கு அவன் மேல் குற்றம் சாட்டின 2 காரியங்கள் இதுதான். 1, இவன் தேவனுடைய ஆலயத்திற்கு விரோதமாய் பேசுகிறான். 2, மோசே நமக்கு கொடுத்த நியாயப்பிரமாணத்துக்கு விரோதமாய் பேசுகிறான். இந்த 2 குற்றச்சாட்டுகள் வைத்ததற்கு தான் இந்த ஸ்தேவான் தன் பிரசங்கத்திலே இந்த 2 குற்றச்சாட்டுகளை மறுத்து அவன் பிரசங்கிக்கிறதை பார்க்க முடியும். அப்போ 2 குற்றச்சாட்டு என்ன? அவருடைய அபிமானமாய் இருக்கக்கூடிய தேவன் கொடுத்த நியாயப்பிரமாணத்தை இவன் புறக்கணிக்கிறான், அவமதிக்கிறான். 2, தேவனுக்காக எழுப்பப்பட்ட தெய்வாலயத்தை குறித்து நாம் புண்ணியம் நினைக்கக்கூடிய அந்த புண்ணிய வாசஸ்தலத்தை குறித்து இழிவாக பேசுகிறார். 2 குற்றச்சாட்டு வைக்கப்பட்டது. இப்பொழுது பவுல் மேல் வைக்கப்படுகிற குற்றச்சாட்டு என்ன? இங்கே பவுல் என்ன சொல்லிவிட்டார்? நியாயப்பிரமாணத்தினால் ஒருவனும் நீதிமானாக முடியாது. நியாயப்பிரமாணத்தினால் கிரியை செய்து நீதிமானாக விரும்பினால் நீ சபிக்கப்பட்டவனாய் போய்விடுவாய். இதுதான் பவுலுடைய ஆர்குமெண்ட். இதை கேட்கும் பொழுது நியாயப்பிரமாணவாதிகளுக்கு எப்படி இருக்கு யோசித்து பாருங்க. அந்த நாள் முதற்கொண்டு நியாயப்பிரமாணத்தினுடைய உண்மைத்தன்மைகளை அவர் விளக்குகிறார். அதை குறித்து புரிந்து கொள்ளாதனால்தான் மற்றவர்கள் இருக்கிறார்கள், சரிதான். ஆனாலும் எடுத்த எடுப்புல நியாயப்பிரமாணத்தை குறை சொல்லுகிறவராகத்தான் அவர்களுடைய முன்னதாக பவுல் காணப்பட்டார். முதலாவது, நியாயப்பிரமாணத்துக்கு விரோதமாய் பேசுகிற மனுஷன், he is a traitor of the law of God என்று. 2வது, இவர்களுக்கு பிடிக்காத இன்னொரு விஷயத்தை சொல்லுகிறேன். எபேசியர் 3ஆம் அதிகாரம் 2 முதல் 4 வசனங்களை வாசிக்கலாம். எபேசியர் 3, 2 முதல் 4 வசனங்கள்.
உங்களுக்காக எனக்கு அளிக்கப்பட்டிருக்கிற தெய்வ கிருபைக்குரிய நியமமும் இன்னதென்று கேள்விப்பட்டிருப்பீர்களே. அதென்னவெனில், புறஜாதிகள் சுவிசேஷத்தினாலே உடன் சுதந்திரருமாய் ஒரே சரீரத்திற்குள்ளானவர்களுமாய் கிறிஸ்துவுக்குள் அவர் பண்ணின வாக்குத்தத்தத்துக்கு உடன் பங்காளிகளுமாய் இருக்கிறார்கள் என்கிற இந்த ரகசியத்தை அவர் எனக்கு வெளிப்படுத்தி அறிவித்தார். இதை குறித்து இந்த இடத்துல பவுல் தேவன் தனக்கு வெளிப்படுத்தின வெளிப்பாட்டை குறித்து சொல்கிறார். இந்த வெளிப்பாடு மிகப்பெரிய ரகசியமாய் ஒரு காலத்தில் இருந்தது. அதாவது மனிதனுடைய எண்ணங்களுக்கோ மனிதனுடைய பார்வைக்கோ மனித சிந்தனைக்கோ எட்டாத ஒரு விஷயம். காரணம், யூதனுக்கும் புறஜாதியானுக்கும் எந்த விதமான சம்பந்தமும் ஒரு காலமும் வர முடியாது. அது அவர்களுக்கு நித்திய பிரமாணம். காரணம், யூதன் ஜாதிகளை வெறுக்க வேண்டும், அவனோடு கலந்து வாழக்கூடாது, அவனை கண்ட மாத்திரத்திலே அவனுடைய விக்கிரகத்தையும் அவனையும் அழிக்க வேண்டும். ஆகவே யூதனை பொறுத்த மட்டும் புறஜாதி மக்கள் பட்டய கருக்கினாலே கொல்லப்பட வேண்டிய ஈன ஜென்மங்கள், ஈன பிறவிகள் என்று அவர்கள் நம்பிக்கொண்டிருந்த காலம். அப்படிப்பட்ட நிலைமையில யூதனுக்கும் புறஜாதியானுக்கும் இடையில ஒரு காலமும் ஒரு சம்பந்தமும் வர முடியாது. அப்படிப்பட்ட ஒரு எண்ணால இருக்கிற காலகட்டத்துல பவுல் என்ன சொல்லுகிறார்? இந்த ஈன பிறவிகளைப் போல அல்லது நாய்களைப் போல நீங்கள் நினைக்கக்கூடிய புறஜாதிகள் யார் தெரியுமா? நமக்கு தேவன் கொடுத்த வாக்கு தத்தங்களிலே உடன் பங்காளிகளாயிருக்கிறார்கள். அவர்கள் கிறிஸ்துவின் சபையினுடைய சரீரத்தின் உறுப்புகளாய் மாற்றப்பட்டிருக்கிறார்கள். அவர்கள் அந்நியர்கள், பரதேசிகள் அல்ல. இன்றைக்கு நம்மோடு கூட தேவனுடைய நகரத்தாரும் தேவனுடைய வீட்டாருமாயிருக்கிறார்கள். இதை சொன்ன உடனேதான் பவுலடிகளுக்கு விரோதமாக மிகப்பெரிய கொந்தளிப்பு ஏற்பட்டது. புறஜாதி நாய்களை தெய்வ சபையினுடைய ஒரு ஓரத்தில் உட்கார வைக்கலாம், அது தவறல்ல. ஆனால் ஒரே அப்பத்திலே பங்கேற்கிற அளவிற்கு, ஒரே பாத்திரத்திலே குடிக்கிற அளவுக்கு இந்த புறஜாதிகளை இந்த மனுஷன் என்ன செய்கிறார்? கொண்டு வந்து சேர்க்கிறார். இது யூதனுக்கு ஒருபோதும் எட்டாத காரியம். ஏன் பவுல் அப்போஸ்தலனாகிய பேதுரு கூட இதில கொஞ்சம் தயக்கம் காட்டுவதை பார்க்க முடியும். அவரால் ஏற்றுக்கொள்ள முடியல. ஆகவேதான் அந்த ஜெப நேரத்திலே பேதுருவுக்கு ஆண்டவர் ஒரு வெளிப்பாட்டின் மூலமாக வெளிப்படுத்தினார். தேவன் சுத்திகரித்ததை நீ எப்படி மாசு என்று சொல்ல முடியும் என்று சொல்லி பேதுருவுக்கு வெளிப்படுத்துகிறார். ஆனால் பவுலுக்கு இது திட்டவட்டமாக தேவன் ரகசியத்தை, இந்த மர்மத்தை வெளிப்படுத்தி கொடுத்தார். இதை அவர் சொல்ல ஆரம்பித்தார். உண்மையாகவே பவுல் இந்த இரண்டு விதத்தில சொல்லாமல் இருந்தார், பவுல் ஏற்றுக்கொள்ளப்பட்டு புகழ் உச்சையிலே போயிருப்பார். அவருக்கு யாரும் சத்துருக்கள் இருந்திருக்க மாட்டார்கள். யூதர்களுக்குள் எந்த மனுஷனும் அவருக்கு எதிராய் பேசி இருக்க மாட்டார். ஆனால் பவுல் தேவன் வெளிப்படுத்தின இந்த சத்தியத்தை சொன்னதினாலே அநேகர் அவருக்கு சத்துருக்களாய் போய்விட்டார்கள். ஆகவேதான் பவுலடிகள் எபிரேய விசுவாசிகளுக்கு இதை எழுதுகிற நேரத்தில் தன்னுடைய அச்சடையாளங்களை வெளிப்படுத்தல. ஒரு யூதனாகிய பவுல் தான் இது எழுதுகிறார் என்று சொன்னால் ஆல்ரெடி they are having a prejudice against him. அவனை தப்பாக நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள். அப்படி அவன் புத்தகத்தை வாசிக்க மாட்டாங்க. ஆகவேதான் ஒரு மறைமுகமாக இந்த தகவல் போகட்டும், கடைசிக்கு வர வர தன்னுடைய ஐடென்டிட்டி வெளிப்படுகிறது வேறு விஷயம். ஆனால் அந்த நிருபத்தை துவக்கும் பொழுது இதை அவர் மறைத்து வைக்க காரணம், சத்துருக்களுக்கு எழுதுகிற கடிதத்தை போல அது எழுதுகிறதுனாலே அவர்கள் ஒருபோதும் தன்னுடைய பவுல்தான் எண்ணி இந்த புத்தகத்தை அலட்சியம் செய்திடக்கூடாது என்பதற்காக அப்படி எழுதியிருக்கலாம். நான் இப்படி அதை யோசித்தேன். பவுல் மட்டும் முதல் நூற்றாண்டிலே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலே அப்போஸ்தலனாக அழைக்கப்பட்டு தேர்வு செய்யாவிடில் என்னவாயிருக்கும் தெரியுமா? இன்றைய கிறிஸ்தவம் எப்படி இருக்கும் தெரியுமா? இந்த கிறிஸ்தவம் யூத மதத்தினுடைய ஒரு தொடர்ச்சியாக இருந்திருக்க முடியும். ஒரு யூத மதத்தினுடைய தொடர்ச்சி. கிறிஸ்தவத்திற்கு எந்த தனி ஐடென்டிட்டியும் இல்லாமல் அந்த யூத மதத்தினுடைய ஒரு எப்படி என்னலாமே பார்ட் ஆஃப் ஜூவிஷ் ரிலீஜியனாக இருக்கலாம், அல்லது கண்டினியூவேஷன் ஆஃப் தி ஜூவிஷ் ரிலீஜியனாக இருக்கலாம், ஆர் எ செக்டேரியன் குரூப் இன் தி ஜூவிஷ் ரிலீஜியன். இவ்விதமாகத்தான் கிறிஸ்தவம் மாறி இருக்கும். ஆனால் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், அதாவது கிறிஸ்தவம் என்பது என்ன என்பதை மிக தெளிவாக உலகுக்கு வெளிப்படுத்துவதற்காக தேவன் பவுலை பயன்படுத்தினார். இந்த இரண்டு முக்கியமான சத்தியங்கள் மட்டும் அன்றைக்கு முறையாக போதிக்கப்படவில்லை என்றால்
யூத மதத்தோடு கலந்திருக்கக்கூடிய ஒரு மதமாக, மதத்தின் பகுதியாக கிறிஸ்தவம் மாறி இருக்கு. காரணம், அது ஒரு மேசியா, இயேசு கிறிஸ்து ஒரு மேசியா, அதே போல அதுக்கு முன்னாடி தீர்க்கதரிசிகள், இப்படி எல்லாம் சொல்லி யூத மதத்தினுடைய ஒரு தொடர்ச்சியாக மாறி போயிருக்கு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பவுல் இவ்விதமாய் தேவனுடைய கரங்களினாலே பயன்படுத்தப்பட்டதற்காக இந்த 2 சத்தியங்கள் இன்றைக்கும் நான் சொல்லுகிறேன் அநேக சபைகளிலே மீறப்படுகிறது. அநேக சபைகளிலே இன்றைக்கு கிறிஸ்தவ வட்டாரத்திலே இது அவிதமாய் எண்ணப்படுகிறது. நியாயப்பிரமாணத்தை மறுபடியும் புகுத்த வேண்டும் விரும்புகிற சபையார்கள் இருக்கிறார்கள். அதாவது சட்டவாதிகள், லீகலிஸ்ட். அவர்களுக்கு கிருபை என்றால் என்ன என்று தெரியாது. இன்னைக்கு கிறிஸ்தவர்கள் தான், ஆனாலும் கிருபையினுடைய மேன்மையை உணராமல் நியாயப்பிரமாண சட்டங்கள் 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 அதை தான் வைத்துக் கொண்டிருப்பார்கள். ஆனால் அது இன்றைக்கு அநேக கிறிஸ்தவ சபைகளிலே உட்புகுந்து சபைகள் அழித்துக் கொண்டிருக்கிறது. இரண்டாவது, பவுலுடைய அடுத்த சத்தியம் வெளிப்பாடு என்ன? புறஜாதிகளோ யூதர்களோ எல்லாரும் ஒரு மேஜையை சூழ்ந்திருக்கக்கூடிய ஒலிவுமர கண்டுகள், தேவனுடைய வீட்டார். ஒருவருக்கு ஒரு சம்பந்தம் கலக்கலாம். ஒருவர் வாயிலே இன்னொருவர் தன் கைகளினாலே அப்பத்தை வைத்துக் கொடுக்கலாம். ஒருவருக்கொருவர் பங்கிட்டுக் கொள்ளலாம். இவ்விதமான ஒரு குடும்ப சூழலிலே கிறிஸ்தவம் இருக்கிறது என்று பவுல் சொல்லப்படுது. அக்காலத்து மக்கள் இல்லை, இவன் யூதன், இவன் புறஜாதியார், இவனை சேர்க்கக்கூடாது. இன்றைக்கும் நான் சொல்லுகிறேன், அநேக கிறிஸ்தவர்கள் தங்களுடைய பிறப்பு ஜாதியை அவர்கள் நேரங்களிலே பார்த்து விடுகிறார்கள். தாங்கள் யார் என்பதை அவர்கள் திருமண வேலைக்கு வரும் பொழுது ஜாதி பார்க்கிறார்கள். ஜாதி பார்த்து, சாதகம் பார்த்து, அதுபோல எல்லா விதமான தேதி பார்த்து அவிதமாய் எல்லாம் கல்யாணம் பண்ணுகிறார்கள். நான் சொல்லுகிறேன், இதனாலே தான் கிறிஸ்தவ திருமணங்கள் தோல்வியிலே போய்விடுகிறது. காரணம், தெய்வ சத்தியங்கள், வெளிப்படுத்தப்பட்ட சத்தியங்களுக்கு எதிர்த்து நிற்கக்கூடிய விசுவாசிகளுடைய பிள்ளைகள் அவருடைய திருமண வாழ்வு, குடும்ப வாழ்வு சீரழிவதற்கு இதுவே காரணம் என்று ஞாபகப்படுத்தும். தெய்வ சத்தியங்கள், தேவன் நமக்கு கொடுத்திருக்கக்கூடிய சத்தியங்களை நீங்கள் உண்மையாகவே கடைபிடித்தால் உங்கள் வாழ்க்கை சீரும் சிறப்புமாக இருக்கும். ஆனா இன்றைக்கு கிறிஸ்தவத்தை பார்த்தால் நாம் வெறுக்கத்தக்கதாக அநேக விதமான புறஜாதி கிரியைகள் அதெல்லாம் உள்ளே நுழைந்திருக்கிறதை பார்க்க முடியும். தேவன் சுத்திகரிப்பு காலத்திற்குள் நம்மை அனுப்பும்படியாக ஜெபியுங்கள். தேவன் தம்முடைய சபையை சுத்திகரிப்பதற்காக பரீட்சைகளை அனுப்பட்டும், போராட்டங்களை அனுப்பட்டும், உபத்திரவங்களை அனுப்பட்டும். அதுதான் நான் சொல்ல விரும்புகிறேன். உண்மையான தெய்வ மகன் யார், உண்மையான தெய்வ பிள்ளை யார் என்பதை அறிய வேண்டுமானால் உபத்திரவத்தின் உலையிலே நாம் போக வேண்டும். பிரியமானவர்களே, இன்றைக்கு அது இல்லாததினாலே எல்லாரும் ஒருபோல காணப்படுகிறோம். ஆனால் தேவனுக்கு தெரியும், ரட்சிக்கப்பட்டவர்கள், ரட்சிக்கப்படாதவர்கள், அதை போல ஆவிக்குரியவர்கள் யார் என்பது ஆண்டவர் அறிவார். நாம் நம்மையே சோதித்து பார்க்கும்படியாக கர்த்தர் நமக்கு கிரியை செய்ய வேண்டும். ஆகவே இன்றைக்கு நான் முடிக்க போகிற விஷயத்தை சொல்லி நான் நிறைவு செய்ய விரும்புகிறேன். இப்பொழுது பாருங்கள், பவுல் தான் எழுதினார். பவுல் ஏன் தன்னை மறைத்து கொண்டு எழுதினார் என்பதற்கு 2 காரணங்களை நான் குறிப்பிட்டு சொன்னேன். ஆனால் இது பவுலின் மூலமாகத்தான் கர்த்தர் கொடுத்தார் என்ற சிந்தையோடு கூட நாம் இதை பார்க்க போகிறோம். நான் இந்த புத்தகத்தினுடைய பகுதிகளை சொல்லியிருந்தேன், ஏற்கனவே உங்களுக்கு ஞாபகம் இருக்கலாம் என்று நினைக்கிறேன். ஆனாலும் மறுபடியும் உங்களுடைய ஞாபகத்திற்காக அதை நான் கொண்டு வர விரும்புகிறேன். முதலாவது, இந்த புத்தகத்தை கற்றுக்கொள்வதற்கு அதை நாம் பிரிக்க வேண்டும் என்று நாம் அதை அமிதமாய் பிரித்தோம். எவ்விதமாய் பிரித்தோம்? 3ஆக பிரித்தோம் அல்லவா? 1ஆம் அதிகாரம் 1 முதல் 4ஆம் அதிகாரம் 13 வரையிலும். தயவாக இதை படிக்க விரும்புகிறவர்கள் இது மனதில் பதிக்க வேண்டும். அப்பொழுதுதான் இந்த புத்தகத்தை நாம் ஆய்வு செய்யும் பொழுது முறையாக கற்றுக்கொள்ள முடியும். 1 முதல் 4:13 வரை அங்கே என்ன நாம் பார்க்க போகிறோம் என்று கேட்டால், superiority of the person of Christ, கிறிஸ்து என்னும் ஆழ்தத்துவத்தினுடைய மேன்மையும் மகிமையும் என்று சொல்லி, கிறிஸ்துவின் ஆழ்தத்துவ மேன்மை. இதுதான் 1 முதல் 4:13. அடுத்ததாக 4:14 முதல் 10:18 அல்லது அந்த 10:39 வரைக்கும் வேண்டுமானாலும் எடுத்துக்கொள்ளலாம். ஆனால் 10:18 என்னை பொறுத்த மட்டும் அங்குதான் அந்த பிரிவு வருகிறது என்று நான் நம்புகிறேன். 4:14 முதல் 10:18 வரைக்கும் என்ன பார்த்தால், superiority or the supremacy of the positions of Christ, அல்லது கிறிஸ்துவனுடைய செயல்
செயலினுடைய மேன்மை. கிறிஸ்து என்னென்ன கிரியைகளை செய்தார், அவருடைய கிரியைகளை குறித்துள்ளதை குறி சொல்கிறார். கிறிஸ்துவின் பதவி மற்றும் செயலாக்க மேன்மை என்று அன்றைக்கு நான் சொல்லியிருந்தேன். அப்போ முதல் 2 பகுதிகள் 1 முதல் 10-18 வரைக்கும் உள்ள அந்த பகுதிகளிலே 2 பகுதிகளிலே நாம் என்ன பார்க்கிறோம்? கிறிஸ்துவை நாம் பார்க்கிறோம். கிறிஸ்துவை நமக்கு முன்னதாக போர்ட்ரைட் பண்ணப்படும் ஒரு அருமையான சித்திரம். கிறிஸ்துவனுடைய ஸ்டில், அதாவது கிறிஸ்துவனுடைய ஸ்டில் பிக்சரும் கிறிஸ்துவனுடைய ஆக்ஷன் பிக்சரும், இது ரெண்டும் இங்கே பவுல் நமக்கு முன்னதாக கொண்டு வந்து நிறுத்து. கிறிஸ்து யார், கிறிஸ்து என்ன செய்தார், இதுதான் இந்த 2 பகுதிகளிலே நமக்கு கொடுக்கப்படு. எதற்காக இதை கொடுக்கிறார்? ஏன் கிறிஸ்துவை கொண்டு வந்து நிறுத்துகிறார்? தீர்க்கதரிசிகள், மோசே, யோசுவா, சாமுவேல், எத்தனையோ பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்கள், பக்தர்கள் வாழ்ந்த காலம், அவர்களுக்கு நினைவுகள் இன்னும் இருக்கிறதே, அவர்களை எல்லாம் முன் கொண்டு வந்து நிறுத்தாமல் ஏன் இந்த எழுத்தாளன் கிறிஸ்துவை மட்டுமே நமக்கு கொண்டதாக நிறுத்துகிறார் என்று கேட்டால், இவர்களுடைய பின்வாங்குதலுக்கு மருந்து போட வேண்டுமானால், இவர்கள் உண்மையாக தரித்திருக்க வேண்டுமானால், உபத்திரவங்களையும் பாடுகளையும் பார்த்து பயந்து ஓடிவிடாமல் இருக்க வேண்டுமானால், கிறிஸ்துவை குறித்ததான சரியான புரிந்து கொள்ளுதல், சரியான பார்வை ஒவ்வொரு தெய்வ பிள்ளைக்கு இருக்கணும். ஏன் இன்றைக்கு நாம் விழுந்து போகிறோம்? ஏன் பாவத்திற்கு பின்னால் போகிறோம்? நம்மை நெருங்கி நிற்கிற பாவமும் அதுபோல பாரமும் என்று எபிரேயர்ல நாம் வாசிக்கிறோம் அல்லவா? அதற்கெல்லாம் நாம் ஏன் அடிவணிந்து விடுகிறோம்? காரணம், நம்முடைய அழைப்பு நாம் சரியாக புரிந்து கொள்ளல, நம்மை அழைத்தவரை நாம் சரியாக புரிந்து கொள்ளல, அந்த அழைத்தவரோடு நமக்குள்ள உறவிலே நாம் உறுதியாகவும் இல்லை. ஆகவே கிறிஸ்துவை பார், இதுதான் முதல் காரியம். இயேசுவை நோக்கிப்பார். அந்த இயேசுவை நோக்கி பார்ப்பதினாலே, அவரை உண்மையாகவே அறிந்து கொள்வதனாலே, அவருடைய ஆழ்த்தத்துவ மகிமையும் அவருடைய கிரியையின் மகிமைகளையும் ஒன்றாக நிறுத்தி சிந்திக்கும் பொழுது நான் வேறு எங்கும் போக முடியாது. இவரை போல இரட்சகர் வேறில்லை, இவரை போல ஒரு கிரியை செய்கிறவர் வேறில்லை, இவரை போல இணையாய் சொல்வதற்கு யாரும் இல்லை. நான் எங்கே போவேன்? பேதுரு சொன்னது போல, ஆண்டவரே நீங்களும் போக மனதாயிருக்கிறீர்களா என்று பேதுருவிடத்தில் ஆண்டவர் சீசரை கேட்கும் பொழுது பேதுரு சொன்ன வார்த்தை உங்களுக்கு ஞாபகம் இருக்கலாம். கர்த்தாவே எங்கே போவோம்? எங்கே போவோம்? உலகமா, பாவம், மாம்சமா, அல்லது பிசாசா? உலகத்தினுடைய எந்த காரியமும் எங்களை ஈர்க்க முடியாது. காரணம், எங்களை ஈர்க்கத்தக்கதான ஒரு ஆழ்த்தத்துவம் இங்கே இருக்க, எங்களை கட்டி இணைக்கக்கூடிய அணைக்கக்கூடிய ஆற்றல் மிக்க வார்த்தைகள் இங்கே இருக்கிறது. கிறிஸ்து இருக்கும் இடத்திலே தான் நாங்களும் இருப்போம். அவரை பார்த்து கொண்டே வாழ்கிற வாழ்க்கையினாலே நமக்கு வெற்றி உண்டு. பிரியமானவர்களே, நாம் இன்னும் பின்தங்கி இருப்பதற்கும் பின்வாங்கி போனதற்கும் காரணம், இந்த கிறிஸ்துவை நாம் சரியாக புரிந்து கொள்ளல. 2, கிறிஸ்துவோடு சரியாக உறவு கொள்ளல. இந்த 2 வார்த்தைகளை கொஞ்சம் கவனமா கேளுங்க. அநேகர் கிறிஸ்துவை அறிந்து புரிந்திருக்கிறார்கள், ஆனால் இன்னும் கிறிஸ்துவோடு உறவுக்குள் வரல. அவர்கள் they know many things about Christ, but they don't have a right relationship, a personal relationship with Christ. இதுதான் தவறு. அப்ப இது 2ம் இருக்கணும். ஆண்டவரை அறிகிற அறிவு இருக்கணும், அதே போல அறிந்தவரோடு நெருங்குகிற ஒரு இன்டிமேட் ரிலேஷன்ஷிப், a personal relationship. புருஷன் மனைவியினுடைய உறவை போல இயேசு கிறிஸ்துவுக்கும் எனக்கும் ஒரு உறவு இருந்தால், நிச்சயமாக சொல்லுகிறேன், சூழ்நிலைகள் எல்லாம் எந்த நிலையிலும் இருந்தாலும் சரி, எருசலேம் குமாரத்திகள் வந்து என்னை நயம் காட்டி என்னுடைய நேசரை விட்டு பிரிக்க முயற்சித்த பொழுது நான் சொல்லுவேன், அவருடைய அந்த தலைமுடி காகத்தின் கருமையா இருக்கிறது, அவருடைய அங்க வடிவுகளை பார்த்து நான் அவர்களுக்கு பதில் சொல்வேன், என்னை யாரும் கவர வேண்டாம், என்னை யாரும் பின்வாங்க விடமாட்டேன். காரணம், என் நேசர் என்னுடையவர், நான் அவருடையவர் என்று சொல்லுகிற நெருக்கமான உறவிலே நாம் கிறிஸ்துவுக்காக வாழ்ந்தால் நான் சொல்லுகிறேன், இந்த உலகம் நமக்கு ஒன்றும் இல்லை. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த உலகத்தால் ஒன்றும் சாத்தியம் அல்ல. அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுவது போல, கிறிஸ்துவின் அன்பை விட்டு என்னை பிரிக்கத்தக்கவன் யார்? உலகத்தில் உள்ள அத்தனை எதிர்ப்புகளையும் பவுல் குறிப்பிட்டு சொல்லுகிறார், அத்தனை பிரச்சனைகளையும் அங்கே சொல்லுகிறார். இந்த பிரச்சனைகள் ஒன்றுமே இயேசு கிறிஸ்துவோடு உள்ள என்னுடைய உறவை விட்டு பிரிக்க முடியாது. என்னில்
நான் வாசிக்கிறது அதே 8ஆம் அதிகாரம் வாசிக்கிறோம் அல்லவா? நம்மில் அன்பு கூறுகிறவராலே நாம் முற்றுமுடிய ஜெயம் கொள்ளுகிறவர்களாயிருக்கும். பாவத்தை எப்படி மேற்கொள்ளுவது, உலகத்தை எப்படி மேற்கொள்ளுவது, மாம்சத்தின் இச்சை, கண்களின் இச்சை, ஜீவனத்தின் பெருமை, இதையெல்லாம் சொல்லி நாம் அங்கலாய்க்கிறோம் அல்லவா? நான் சொல்லுகிறேன் அந்த 12ஆம் அதிகாரம் 1 சொல்கிறது போல இயேசுவை நோக்கி ஓடுங்கள். இயேசுவை, கிறிஸ்துவை மட்டும் பாருங்கள். நிச்சயமா உங்கள் வாழ்க்கையில வெற்றி உண்டு. அவருடைய அதே தன்மை, நான் கிறிஸ்துவை பின்பற்றுவது போல நீங்களும் என்னை பின்பற்றுங்கள் என்று சொல்லுகிற அந்த மாமனிதனுடைய அதே மைண்ட், அதே சிந்தை நமக்கும் இருக்க வேண்டும். நான் என் வார்த்தையில் நிறைவு செய்கிறேன். கர்த்தர் நம்மோடு கூட பேசி இருக்கிறார். ஒருவேளை பொதுவான விஷயங்கள் ஆனாலும் கூட இந்த விஷயத்தில் கூட கர்த்தர் நம்மோடு பேசுவாராக. இன்றைக்கு ஒரு ஒப்பந்தம் கர்த்தரோடு ஆண்டவரே, நான் உம்மை குறித்து இன்னும் அறிய வேண்டிய விதத்தில் அறியவில்லை. உடைய வேத வசனத்தின் மூலமாக நாள்தோறும் வாசித்து தியானித்து உம்மோடு பழகுகிற பழக்கத்தின் மூலமாக உம்மை அறிந்து கொள்ள உதவி செய்யும். உலகமும் அதன் இச்சைகளும் ஒன்றுமில்லை, அது குப்பை என்று எனக்கு சொல்லித்தாரும். ஆத்துமா மணவாளனுடைய முகத்தை பார்த்து தினமும் வாழ்ந்து அவரை பின் சென்று மணவரைக்குள் பிரவேசிக்கிற அந்த காலத்திற்காக காத்திருப்போம். தேவன் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். நாம் ஜெபித்து நிறைவு செய்யலாம்.